நார்வே செஸ் போட்டியில் உலக சாம்பியனான இந்தியாவின் குகேஷிடம் தோல்வியடைந்த நார்வே வீரர் மேக்னஸ் கால்சன் மேஜையை தட்டிய சம்பவம் இணையத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. அதே சமயம் கால்சனின் மனநிலையை தன்னால் புரிந்து கொள்ள முடிவதாக குகேஷ் தெரிவித்துள்ளார். ஸ்டாவென்சர் நகரில் நடைபெற்று வரும் நார்வே கிளாசிக்கல் சர்வதேச செஸ் போட்டியில் உலகின் முதல்நிலை வீரரான மேக்னஸ் கால்சனை நடப்பு உலக சாம்பியனான குகேஷ் வீழ்த்தி வெற்றி பெற்றார். இந்த தோல்வியை எதிர்பார்க்காத கால்சன் விரக்தியில் மேஜையை தட்டினார். சிறிது நேரத்தில் சதுரங்க காய்களையே சரிப்படுத்தி வைத்துவிட்டு குகேஷின் முதுகில் தட்டி கொடுத்துவிட்டு அங்கிருந்து கால்சன் சென்றார். அவரின் செய்கை இணையத்தில் பேசுபொருளானது. கால்சனின் கர்ஜனையை விட குகேஷின் மௌனம் சத்தமாக இருந்ததாக மகேந்திரா நிறுவனத்தின் தலைவர் ஆனந்த் மகேந்திரா தெரிவித்திருந்தார். இதேபோல் பலரும் கால்சனின் அணுகுமுறை தவறானது என கண்டனம் தெரிவித்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்துள்ள குகேஷ், கால்சனின் நடவடிக்கையை தன்னால் புரிந்து கொள்ள முடிவதாகவும் தானும் இதுபோல பலமுறை மேஜையை தட்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேக்னஸ் கால்சன் என்ன செய்கிறார் என்பது தனது கவனத்திலேயே இல்லை என்றும் வெற்றி பெற்றதும் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டிருந்ததாகவும் குகேஷ் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.